Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஐயோ சார் சீக்கிரம் சார். அத்தை அத்தை அம்மா இங்க பாருங்கம்மா. அம்மா கண்ணை திறங்க. அத்தை அம்மா அத்தை அம்மா அத்தை என்னாச்சு அத்தை? சார் தண்ணி குடிங்க சார். அத்தை குடிங்க அத்தை. தண்ணி குடிங்கம்மா. வேண்டாம், நான் விரதத்துல இருக்கேன். அத்தை பரவாயில்ல அத்தை, தண்ணி தானே குடிங்கம்மா. குடிங்க அத்தை. அத்தை சரியாயிடுச்சு அத்தை. அம்மா வாங்கம்மா, அப்படி போய் உட்காரலாம். வாங்க அத்தை. அம்மா வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்கம்மா. அக்கா இந்த பாட்டில் அங்க கொடுத்துருங்க. சரிங்க சார். பாத்து எந்திரிங்க. பாத்துமா, பாத்து கூட்டிட்டு போங்க. சரி இந்த பாட்டில கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்துட்டு வாங்க. இந்தாங்கம்மா. சரிம்மா. உட்காருங்கம்மா. அத்தை அம்மா அழாதீங்கம்மா, அத தாங்குற சக்தி எனக்கு இல்லம்மா. போடா, இதெல்லாம் நல்லா பேசு. இத்தனை நாள் அம்மா கிட்ட பேசணும்னு உனக்கு தோணல? அப்பா தான் 144 தடவை உத்தரவு போட்டிருக்காருலம்மா. உன்கிட்ட பேசாம என்னால மட்டும் எப்படி இருக்க முடியும்? அத்தை உங்ககிட்ட பேச முடியலன்னு இவரு தினமும் வருத்தப்படுவாரு. ஆனா எல்லாரும் எங்களை ஒதுக்கி வச்ச பிறகு நாங்களே வந்து எப்படி பேச முடியும்? அதுவும் மாமா பேச்ச மீறி. அர்ஜுன், நான் என் மனசுல ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கேன்பா. நேத்து அஸ்வின் என்ன காரியம் பண்ணான் தெரியுமா? அஸ்வின், என்னோட கல்யாணம் பூஜாவோட மட்டும்தான் நடக்கணும், இல்லைன்னா என்னோட முடிவு வேற மாதிரி இருக்கும். அப்படி எல்லாம் பண்ணிட்டான்பா. அம்மா, அனுவுக்கும் அஸ்வினுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் ஏன் சொல்றேன்னு வீட்ல யாருமே புரிஞ்சுக்கவும் தயாரா இல்ல. அதான் பிரச்சனையே. ஆசிரமத்துல நடந்த பையா கணேஷ் கொலை கேஸ்ல அனு சம்பந்தப்பட்டிருக்கா அத்தை. ஆமாமா, அந்த கேஸையே நான் தான் நடத்திட்டு இருக்கேன். அனு மேல எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாத. அஸ்வின் கல்யாணம் பண்ண பிறகு போலீஸ் வீட்டுக்குள்ள புகுந்து அவளை அரெஸ்ட் பண்ணா அத உங்களாலையும் அப்பாவாலையும் தாங்க முடியுமா? அதுக்கப்புறம் அஸ்வினோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க அத்தை. இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் அனு நம்ம வீட்டு மருமகளா வரக்கூடாதுன்னு நாங்க தடுக்கிறோம். இதுதான் உண்மை. ஆனா இதெல்லாம் நாங்க சொல்றதுக்குள்ள எங்க 2 பேரையும் நீங்க தனியா ஒதுக்கி வச்சிட்டீங்க. அம்மா, எங்களுக்கு அனு மேல எந்த தனிப்பட்ட பகையும் கிடையாது. அவளால எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவளுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கைய நாங்க ஏன் தடுக்க போறோம்? அத்தை, அஸ்வின் பூஜாவை லவ் பண்றதால நாங்க பூஜாவுக்கு சப்போர்ட் பண்றோம்னு பாட்டி மாமா எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. அஸ்வின் யாரையுமே லவ் பண்ணாம இருந்தா கூட அனுவை கல்யாணம் பண்ண கூடாது அத்தை. ஐயோ, முருகா, அஸ்வின் அனுவத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லல. அவன் ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கே. என்னம்மா பிரச்சனை? அதான் சொல்லிருக்கேன்ல, 48 நாளுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அவன் உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. டேய், என்னடா, ஏற்கனவே இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, ஆனா உனக்கு அது விளையாட்டா போச்சு. எனக்கு அஸ்வினோட உயிருக்கு ஆபத்தாயிடுமோன்னு பயமா இருக்கு. ஜோசியர் என்ன டாக்டரா? ஜோசியர் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கலாம், நல்ல காரியத்துக்கு நாள் குறிக்கலாம். மனுஷனுக்கு நாள் குறிக்க அவர் யாரு? என்னப்பா இப்படி சொல்ற? அஸ்வினோட ஜாதகத்துல அப்படி இருக்கான். அது மட்டும் இல்ல, அனுவோட ஜாதகத்தை பார்த்துட்டு அவளுக்கு தாலி பாக்கியம் இருக்கு. அனுவுக்கும் அஸ்வினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் பூர்ண ஆயுசோட நல்லபடியா வாழ்வான்னு சொல்லிருக்காருப்பா.
ரோஜா புரியுதா? அணுவை கட்டி வைக்க ஜோசியர் சிபாரிசு பண்ணிருக்காரு. இங்கதான் ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கு. அர்ஜுன், எல்லாத்தையும் சந்தேகத்தோட பார்க்காத. சந்தேகமே இல்லம்மா, கன்ஃபார்மா எனக்கு ஒரு விஷயம் புரியுது. மா, இப்போ உங்க பிரச்சனை என்ன? அந்த 48 நாள் தானே? ஆமாண்டா, 48 நாளுக்குள்ள அஸ்வினுக்கும் அனுவுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நாங்க துடிக்கிறோம். அதனால தானே அவசரமா கல்யாண மண்டபம் கூட நாங்க பார்த்தோம். அத்தை, இது அவசரப்பட்டு எடுக்கிற முடிவில்ல அத்தை. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு பெரியவங்க தெரியாமலா சொன்னாங்க? நம்ம அஸ்வினோட எதிர்காலத்தை பத்தி தான் இப்ப யோசிக்கணும். அதெல்லாம் எனக்கு புரியுது ரோஜா. இருந்தாலும் புள்ளையோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும் போது எனக்கு பயமா தானே இருக்கும். அம்மா, இப்ப நீங்க எங்களை நம்ப வேண்டாம். நாங்க உங்களை அதே ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போறோம். அவர் சொன்னது உண்மையா போயான்னு நாங்க உங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஆனா நீங்க எங்க கூட வரணும். அப்பாவுக்கும் பாட்டிக்கும் தெரிஞ்சா உங்களை அனுப்ப மாட்டாங்க. அன்னைக்கு அஸ்வின் சூசைட் பண்ணிக்க பார்க்கும்போது நீயும் ரோஜாவும் அவன்கிட்ட போன்ல பேசி அவனை சமாதானப்படுத்தி பர்த்டே பார்ட்டிக்கு வர வச்சதா சொன்னான். நான் உங்க கூட வரேன். அஸ்வினோட வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும். அதுக்காக தானே நான் இவ்ளோ போராடிட்டு இருக்கேன். சரிங்கம்மா, வாங்க நாம போலாம். ரோஜா வா. வாங்கத்த. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.